இருக்கு. ஏட்டி வேலைக்கு எல்லாரையும் கூப்பிட்ருக்க, அம்மாவை மட்டும் கூப்பிடாம விட்டுருக்க என்ன? நான் வயசாயிட்டு இவன் என்ன வேலை பார்க்க மாட்டான்னு நினச்சிட்டியோ? ஏன் ருக்கம்மா இப்படி சொல்லுறியா? உங்களை போய் நான் அப்படி நினைப்பேனா? உங்களை போய் எதுக்கு சேரப்படுத்தணும்னு நினச்சி தான் விட்டுட்டேன். அந்த வசந்தியும் வந்து தன்னால் கேட்டாலும் நம்ம அது மாதிரி வேணான்னு சொல்ல முடியல. உமாவை கூப்பிட்ருக்கேன் பற்றியில், அதனால வசந்தி வந்து கேட்டான். அப்படியே எப்படி வந்து வழின்னு கேட்கும்போதுக்கு வேணான்னு சொல்லணும். வசந்தி உமாலையும் வர சொல்லியிருக்கோமா, சின்ன பொண்ணு லட்சுமி அக்காவும் இருக்காவ. அதனால தான் சரி நீங்கள் அப்பாவையும் பார்த்துக்கிடணும், கண் முழிச்சு நிற்க முடியாதுன்னு தான் சொல்லலை. நீங்கள் வாரதுன்னா வாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கம்மா. நான் அப்படி உங்களை வேணும் வேண்டாம் நான் எதுக்கு நினைக்க போகிறேன்? அது இதுன்னு வேறு யார் வீடுமா? உங்கள் வீடு தானே. இது என்னமோ உன் தொழில் என் தொழிலும் பிரித்து பேசுதியே. உங்கள் மக தொழில் உங்கள் தொழில் தானே. அதானே ருக்கம்மா, என்ன இப்படி பேசுதியே? ஏட்டி சும்மா தமாசுக்கு சொன்னம்டி. நான் அப்படிலாம் நினைப்பேன். நான் சும்மா அவளை சீண்டி பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது. என்னம்டி அட்வான்ஸ் தொகை எதுவும் கொண்டு தந்தாவளா? முன் தொகை பொருளெல்லாம் எதுவும் வாங்கினீலாட்டி? துட்டு 10,000 கொண்டு கொடுத்துருக்காவம்மா. முந்தானே தான் ஏதோ கொடுத்தாவ போல. இன்னும் பொருள் எதுவும் வாங்க தொடங்கல இருக்கம்மா. இன்னும் 2 நாள் இருக்குல்ல. நாளைக்கு காலையில் போய் எடுத்துக்கிடலாம்னு பார்த்தோம். 2 நாளைக்கு முன்னாடிலாம் வாங்கிட்டா வாடி போயிடும். பற்றியில் காய்கறிலாம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வாடிடும். நம்ம வீட்டில் அவ்வளோ பெரிய இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது பற்றியில், அதனால நம்ம முதல் நாள் வாங்கிக்கிடலான்னு வச்சாச்சு. அதுவும் நல்லது தானே. என்ன தக்காளி வெங்காயம்லாம் என்ன கிடைக்காமையா போகுது? மார்க்கெட்டில் போனால் கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாம் போடக்கூடாது மக்களே. அது அவ்வளோவும் நல்லது கிடையாது, கேடு. அந்த காலத்துல எந்த ஃப்ரிட்ஜு அது எது இருந்துச்சு, நாங்கள்லாம் வெளியில் வச்சே தான் பயன்படுத்தணும். இப்போ உள்ள பிள்ளைகள் தான் 1 மாதத்துக்கு முன்னையே கறி வச்சு கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அது சூடாகி சாப்பிடுது அழுவை. அது எவ்வளோ கேடு தெரியுமா? நம்ம கறி வைக்க மாச்சப்பட்டுக்கிட்டு அதில் உள்ள வச்சோன்னு வைவேன், அவ்வளவு நோயும் வந்து சேரும் பார்த்துக்க. அதனால தானே பூமாரியப்பெல்லாம் ஒரு பொருள் வாங்கி தரது இல்லாமல், இந்த ஃப்ரிட்ஜு இந்த துவைக்கிறதுக்கெலாம் மிஷின் இருக்காமல் அதெல்லாம் ஒரு பொருள் வாங்கி தர மாட்டாவே. நான் ஒரு வாட்டி உடம்பு முடியாதப்ப கேட்டு தான் பார்த்தேன். இந்த துணி துவைக்கிற மிஷின்லாம் இருக்காமே, துணி அள்ளி போட்டால் துவைச்சிருந்தால பிழிஞ்சு தந்துருமா, கொண்டு காய மட்டும் போட்டால் போதுமா, அப்படிலாம் இருக்கான். நான் பூமாரியப்பட சொன்னதுக்கு அதெல்லாம் அப்படிலாம் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சத்தம் போட்டாவுமா, அதோட விட்டாச்சு. ஏட்டி வீட்டு வேலையில் பார்த்தாலே போதும்ட்டி, தன்னால் உடம்புக்கு பயிற்சி தெரியுமா? ஒரு நோயும் வராது. சும்மா கிடந்துக்கிட்டு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அதையும் இதையும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம உடம்ப நம்மளே கெடுத்துக்கிடுதோம். 10 ரூபா மிச்சம் பண்ணதுக்காக பழைய குழம்பு எடுத்து உள்ளே வச்சோன்னு அதை சாப்பிட்டுட்டு 10,000 கொண்டு ஆஸ்பத்திரி கொடுக்கணும். அது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எங்கே புரியுது? கல்யாணம் ஆகும்போதே சீதனமாக தாய் வீட்டிலேருந்து பிரிச்சிலேருந்து துவைக்கிற மிஷின்லேருந்து அவ்வளவும் வாங்கி கொடுத்துட்றாவ. பிறகு அது போனோடனே அதில் தான் துவைக்குதுங்க, அதில் தான் எல்லா கறியும் கொண்டு வைக்குதுங்க. ராணியக்கா ஏக்கா ஆர்டர் கொடுத்தவே வராவ என்னன்னு தெரியலையே. ஏம்மா வாங்க, உள்ளதாம்மா இருக்கோம், வாங்கம்மா. ஏம்மா வாம்மா உட்காரு. என்னம்மா திருதுப்புன்னு வந்திருக்கியே? எதுவும் இதுமா நேற்று தான் துட்டு கொடுத்துட்டீங்களம்மா? எதுவும் சொல்லணுமாம்மா? எதுவும் புதுசாக எதுவும் சமைக்கிறதுக்கு சொல்ல வந்திருக்கீங்களோ? லிஸ்ட்டு நேற்று பார்த்தேம்மா, பிரியாணிலாம் போட்டிருந்தியே, நல்லா செஞ்சிடலாம்மா. இல்லைக்கா, எதுவும் சேர்க்கறதுக்கெலாம் இல்லை. சொல்லுதேன்னு தப்பாக நினச்சிக்காதியே. எங்கள் வீட்டில் நடத்த முத விசேஷம். நீங்கள் உங்களை நம்பி தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்ல முறையாக சமைச்சு தந்துடணும் என்னக்கா. சாப்பாடெல்லாம் கொஞ்சம் நல்ல முறையாக இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. அப்படி இப்படி கேள்விப்பட்டேன், அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. கொடுத்த ஆர்டரை திருப்பி வாங்க மனசு இல்லை, அதான்க்கா பார்த்து பண்ணிடுங்க என்ன. ஏம்மா நல்லா தானே இருந்தியே, நம்பி தானம்மா கொண்டு வந்து தந்திய. இதேம்மா திருதுப்பிட்டு இப்படி பேசுதிய? யாரும்மா உங்கள்கிட்ட என்ன சொன்னாவ? நான் என்ன சொன்னாலும் அப்படிலாம் நம்பாதியம்மா, நான் நல்ல முறையாக செஞ்சு தந்துடுவேன். அப்படிலாம் என்ன நம்பி வந்தாலும் ஏமாத்தவலாம் மாட்டேன் மக்களே. நீங்கள் முத ஒன்று தந்திருக்கியே, நான் அப்படி விடுவேன்னா நல்ல முறையாக செஞ்சு தரேன் மக்களே. அதானே எம்மா பொண்ணு, நான் தானே உன்ட்ட வந்து சொன்னேன், ராணி கொடுங்க கேட்ரிங்க வைங்கன்னு சொன்னேன். நல்ல சமைப்பா மக்களே. அவள் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? நல்ல முறையாக செஞ்சு தருவேன். உங்களுக்கு ஏன் திப்புன்னு இப்படி ஒரு பையன் வந்துட்டு யார் அப்படி சொல்லி தந்தாவ? அதெல்லாம் நினைக்காதியா, நல்ல முறையாக செஞ்சு தருவா. இல்லைம்மா, நாங்களும் நீங்கள் சொன்னதை நம்பி தான் வந்து கொடுத்தோம். ஆள்காரவே ஒரு மாதிரி சொல்லுதாவளோ, அதனால தான் திப்புன்னு பையன் வந்துட்டு. பிள்ளைக்கு வைக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா? நாங்கள் இதாம்மா ஃபங்க்ஷன் வைக்கோம். சாப்பாடு சரியில்லைன்னா அப்புறம் ஆள்காரவங்களும் ஒரு மாதிரி பேசுவாவ. சாப்பாடு தான் முக்கியமான விஷயமே. அதனால தான் ஒரு வாட்டி எதுக்கும் சொல்லிடலான்னு வந்தோம். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாதீக்கா, ஒரு முன்னறிவிப்பாக இருக்கட்டும் தான் சொன்னோம். நல்ல முறையாக செஞ்சு தந்தால் மட்டும் போதும்க்கா, வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சொல்லுங்கள் மக்களே. நாங்கள் யார்ட்டையும் போய் கேட்க மாட்டோம், வைக்க மாட்டோம். திட்டு பண்ணி இப்படி சொல்லுறது காரணம் என்ன? உங்களை யார் அப்படி வந்து சொன்னாவ? ராணி சமையல் நல்லா இருக்காது வைக்காதுன்னு யார் மக்களே சொன்னாவ? அதை சொல்லுங்கள், சொன்ன ஆளை சொல்லுங்கள். வேணா ருக்கம்மா, எதுக்கு தேவையில்லாத சண்டை? நீங்கள் எதுவும் போய் கேட்டீங்கன்னா தேவையில்லாத வம்பு வருமா? அதையே சொல்லும்போதே யார்ட்டையும் சொல்லாதே வைக்காதே, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்லுதுன்னு சொன்னாவ. இருந்தாலும் எங்களுக்கு பெருசாக நம்பிக்கையில் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாது, திரும்பி வாங்கிடணும்னு அவ. எங்களுக்கு கொடுத்த துட்டை திருப்பி வாங்க மனசு இல்லாமல் தான் சரி ஒரு முன்னறிவிப்பு சொல்லிட்டு போமேன்னு வந்தோம். வேண்டாம்மா. என்னம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க? எனக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடாது, துட்டை வாங்கணும்லாமா சொன்னாவ? யாருமா சொன்னாவ? தயவு செய்து சொல்லுங்கள். நாங்கள் சத்தியமாக நாங்கள் சண்டைக்கு ஒன்றுக்கும் நாங்கள் போக மாட்டோம்.
ஏக்கா நான் வேணா சொல்லுதேன், ஆனால் நீங்கள் சொல்லாது என்ன. உங்கள் மாமியார் இருக்காவில முனியம்மா, அவிய தான் வந்து எங்கள் மாமியார்கிட்ட சொல்லியிருக்காவக்கா. எங்கள் மாமியார்கிட்ட எங்கள் மாமனாரையும் பார்த்து சொல்லியிருக்காவ. உங்கள் பிள்ளைகள் இந்த மாதிரி சாப்பாடு ஆர்டர் கொண்டு வந்து ராணிக்கு கொடுத்துருக்கு. அவள் கறி வச்சாலே ஆவாது, வீட்டில் 2 பேருக்கு சமைக்க சொன்னாலே தீச்சிருவா, வாயில் வைக்க முடியாது. அவள்கிட்டயா போய் 150 பேருக்கு சமைக்க கொடுத்துருக்கேன்னு ஒரு மாதிரி சொன்னாவலாம். எங்கள் அத்தைக்கு உங்கள் சமையலை சாப்பிட்ருக்கேன்னாவக்கா. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு பதட்டமாக ஆயிட்டு. எங்கள் அத்தை சொல்லி தான் விட்டாவ, தயவு செய்து அவள்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி தான் விட்டாவ. இருந்தாலும் நீங்கள் இப்படி கேட்கும்போது என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. நீங்கள் போய் எதுவும் கேட்காதீக்கா. ஓ, எங்கள் மாமியார் சொன்னாவளோ? அப்போ அதில் ஆச்சரியம் இல்லை மக்களே. நீங்கள் தயவு செய்து என்னை நம்பி இருங்க. நான் செய்கிற சாப்பாடை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. என்ன பார்த்துக்கிட்டு நீங்கள் பேசுங்க மக்களே. நீங்கள் யார் சொல்லதும் கேட்டு பயப்படாதே. நீங்கள் தைரியமாக போங்க மக்களே. நான் எல்லா சாப்பாடும் எப்படி அழகாக பண்ணி தரேன்னு பாருங்கள். சரிங்கக்கா, உங்களை நம்பி தான் போகிறேன்னு. நீங்கள் போய் கேட்டுறாதேக்கா. இல்லை மக்களே, நான் கேட்கல. ருக்கம்மா, லட்சுமி அக்கா பாத்தியலாக்கா எப்படியெல்லாம் பண்ணிட்டு அலையுதான்னு. எனக்கு ஏன் ஆர்டர் கொடுத்தேன்னு அவிய வீட்டில் போய் சொல்லியிருக்கா பத்திராக்கா. நான் சாப்பாடு வச்சா வாயில் கூட விளங்கண்ணா. இப்படிலாம் செய்வாளாக்கா? சொல்லுங்க பாப்போம். ஒரு தொழில் தொடங்கும்போது இப்படிலாம் வந்து கெடுக்கலாமாக்கா? அவள் வீட்டுக்கு நான் என்னத்துக்கா போகிறேன்? ஏங்க அப்படி செய்கிறா? எவ்வளோதான் திட்டினாலும் அவளுக்கு ரோசமே வர மாட்டேங்க. என் வழியில் வராத செய்யாதுன்னு எத்தனை வாடி தான் சொல்லுது. அது அவளுக்கு புரியுதா புரிய மாட்டேங்கன்னு தெரிய மாட்டேங்கக்கா. இப்படி ஒரு அறிவில்லாத சிரிக்கையாக இருக்காளே கன்றாவி. நீ எவ்வளோ வாட்டி தான் ஏசுறது பேசுறது, அப்படி ஏசையும் பேசையும் ஒரு அறிவும் வர மாட்டேங்க. அடுத்தவளை கெடுக்கிறதுக்கு இப்போ என்னதான் இப்படி துடிக்கான்னு தெரியலையே. அடுத்தவளை இப்படி கெடுக்க நினைக்க அவள் மவாளுக்கு இப்படி ஆகுது. அவள் ஆத்தாள மகளை என்ன இல்லாமல் இருக்காளுவ. நல்லா தானே தின்னுபிட்டு கொளுத்துக்கிட்டு திரிதாளுவ. மகளை நல்ல வசதி உள்ள இடத்துல கட்டி கொடுத்துட்டா. மாமியார் ஒரு பாவம், புருஷன் ஒரு பாவம் வச்சு ஆட்டி படிச்சுக்கிட்டாங்க, நல்லா இருக்கா. இவளுக்கு என்ன வயலெல்லாம் குத்தகை கூட்டு மாதம் துட்டு வருது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிடக்கா. அடுத்த பொழப்பு என்னத்தையும் இப்படி போட்டு கெடுத்துட்டு கிடக்கா. அவள் தான் ஆவாதுன்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டா. அந்த பிள்ளைகள் எங்கிட்டனாலும் பொழைச்சிட்டு போட்டுன்னு விட வேண்டியதானே. அவளெல்லாம் நினைக்கும் போது வெக்கமாக இருக்குது. இப்படி இல்லாமல் ஒரு பொம்பளைக்கு வெக்கமான ஒன்றும் இல்லாமல் இப்படி இருப்பாவ. அவளை போய் சொல்லுதாலே, அவளை காரி துப்ப மாட்டாவனால ஆட்கள். அவள் முன்னாடி அவளை நல்லா தான் பார்ப்பாவ, பிறகு போனதுக்கப்புறம் திட்டமாட்டாவ. 2 பேத்தி இருக்குது, மருமகளை போய் இப்படி கோழி சொல்லிட்டு அலைதாலும் அவளை தான் காரி துப்புவாவ. அது கூட தெரியாத அந்த நாய் எப்படி சொல்லிட்டு அலையுது பாரு. நானும் தான் ஆளுக்களை பார்த்துருக்கேன். இன்னும் இந்த மாதிரி ஒரு அட்டளி பண்ணுற ஆளுகளை பார்த்ததே இல்லை. என்னன்னா இப்படி ஒரு பொம்பளையாவா இருப்பா? வீட்டில் இருக்க வரைக்கும் தான் அப்படி தொந்தரவு பண்ணி வீட்டை விட்டு வெளியே விரட்டினாம. அந்த பிள்ளைகளை பற்றி கூட யோசிக்காமல் சரி போயிட்டுனாலும் அவள் வீட்டை விட்டு தான் வந்துச்சே. நீங்கள் ஏதாவது இப்போ பண்ணி பொழைக்கட்டும், அந்த பிள்ளைகள் இருக்கட்டும் நினைக்கால. ஏதாவது ஒரு தடை பண்ணுறதுக்கு பின்னாடியே தானே வாரா. இதுக்கு மேலே என்னமா போய் கேட்காது. அவளை கேட்கறதுக்கு வேறு வார்த்தை இல்லை. அன்னைக்கு தான் பேசிட்டு வந்துச்சு. இனி குறுக்க வந்தால் அடி போன வரைக்கும் சொல்லியாச்சு. அப்படின்னு அவளுக்கு பயம் வர மாட்டேங்க ருக்கம்மா. இம்மா என்னதாம்மா செய்ய முடியும் சொல்லுங்க. இதுக்கு ஒரு முடிவு தான் சொல்லுங்களேன். எனக்கு தெரிய மாட்டேங்க. இவ கூட போராடி செத்துருவோம் போல. நான் இருக்க என் பிள்ளைல 2ஐயும் கரை சேர்க்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கி. இவள்கிட்ட எவ்வளோ நாளைக்கு தான் போராடிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. அங்கேருந்து வந்தாலாவது நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேருந்து வந்தக்கப்புறம் இப்படி போட்டு பாடா படுத்தியாளே. போகிற பக்கம்லாம் என்ன வாழ விடாமல் இப்படி நாசம் பண்ணுதாலேம்மா. நான் என்ன செய்ய சொல்லுங்க. வீட்டை விட்டு காலி பண்ணி வந்து லட்சுமி அக்கா வீட்டில் 10 நாள் அடைக்கலம் தண்டாவ. அவிய வீட்டில் வந்து சண்டை போட்டா. சரி அங்கே தான் சண்டை போடுதான்னு காலி பண்ணி உங்கள் வீட்டில் வாடகைக்கு வந்து இருந்தேன். எனக்கு ஏன் வாடகைக்கு வீடு கொடுத்தேன்னு உங்கள் கூட வந்து சண்டை போட்டா. என்னதாம்மா செய்யுது சொல்லுங்க. ஒரு தொழில் தொடங்கினேன், தையக்கடை தொடங்கினேன். அதுக்கு ஏன் சட்ட துணிமணிமெல்லாம் அவள்கிட்ட போய் கொடுக்குதேன்னு ஊரெல்லாம் போய் குண்டாமட்டிமா. அவள்கிட்ட கொடுக்காதே, துட்டு நிறைய வாங்குவா, தைக்க மாட்டா வைக்க மாட்டான்னு அப்படி இப்படின்னு ஊர் பூரா உடனே ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டு அலைஞ்சா. தோட்டத்துக்கு கடைக்கு போகிறக்கும் அப்படி தாம்மா பேசிட்டு அலைஞ்சா. இப்போ நான் இப்போ ஏதோ ஒரு காலடி எடுத்து வச்சு அந்தாலும் இத்தனை நாளும் குடிச்சுக்கிட்டு அவன் மயனை போட்டு பாடாப்படுத்தி அப்படி அலைஞ்சாரு. இப்போ தான் ஓரளவுக்கு நல்ல புத்தியாக மாறி வந்திருக்காரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கலான்னு சொன்னாரேன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதை இப்படியா ஒரு பொம்பளை கெடுக்கிறதுக்கு நினைப்பா? அவளும் ஒரு தாய் தானே, என்ன மாதிரி ஒரு பிள்ளை அவளும் தானே பெற்றிருக்கா. அவள் மக அளவுக்கு என்ன நினைக்கலனாலும் ஒரு பொம்பளை என்ன நினைக்கலாம்லம்மா. அவளை மாதிரி நானும் 2 பிள்ளை பெற்றவ தானே. என்ன அந்த பாவம் கூடவா அவளுக்கு புரியாமல் இருக்கும். விடு ராணி, நீ கடந்து புலம்பாத. அவளையெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி அவளையெல்லாம் ஒன்றத்துலேயும் இது பண்ண முடியாது. அவளாம் ஒரு பொம்பளை.
சும்மா காரி துப்ப கூட எனக்கெல்லாம் வெக்கமாக இருக்குது. இப்படி எல்லாமா இருப்பாவ, நாங்களும் தான் மயன்கள் எல்லாம் பெற்ற இப்படி எல்லாமா செஞ்சுட்டு கிடந்தோம். நம்ம பிள்ளைலாம் நல்லா இருக்கணும் தான் அப்படிலாம் நம்ம ஆசைப்பட்டோம். என் மயனுக்கெல்லாம் கட்டி கொடுத்தோன்னா இந்நேரம் என் பேரன் பேத்தியே இப்போ கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வந்திருப்பாவட்டி. என் பையன் இல்லாமல் போயிட்டான், நல்லா இல்லாமல் போயிட்டானே. நீ எத்தனை நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? நமக்கு ஒரு மருமக இல்லையே, நம்மளுக்கு பேர பிள்ளை இல்லைன்னு நான் எத்தனை நாள் தவிச்சிருக்கேன். இவெல்லாம் இருந்து அனுபவிக்க தெரியாமல் இப்படி தனிக்கட்டையாக கிடந்துக்கிட்டு போகிற பக்கமெல்லாம் தடையெல்லாம் பண்ணிட்டாடாக்கா. எனக்கெல்லாம் வர அறுத்ததுக்கு கத்தி எடுத்து குத்திடலாமான்னு இருக்குமா? அந்த நாக்கை மட்டும் அறுத்து கீழே போட்டான்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் இருக்காது, எல்லா பிரச்சனையும் வாஞ்சிரும். சி, கேவலப்பட்ட பொம்பளை. இப்படியெல்லாம் ஒரு பொம்பளை இருக்கலாமா? இவெல்லாம் என்னத்துக்காண்டி இப்படியெல்லாம் அலைஞ்சிட்டாடாக்கா ரோட்டில். இந்த பிள்ளைகள் வேறு அவள்கிட்ட கேட்க வேண்டாம் சொல்லி, இல்லைன்னா போய் நாக்கு பிடுங்க 4 கேள்வி கேட்டிருக்கு. கேட்டால் அவளுக்கு என்ன சொல்லு, ரோசம் வரப்போதா, அவளுக்கு என்ன அறிவு வரப்போதா, புத்தி ஏட்டாவா. அதையும் நல்லா சிரிச்சுக்கிட்டு 2 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பா. அப்புறம் எப்பவும் போல் வீட்டை விட்டு வெளியே வந்து திரிவா. அவளுக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணேன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்கி. ராணி, நீ இப்போ கொடுக்குற பதிலடி என்ன தெரியுமா? நீ நல்ல முறையை சமைச்ச அவைகள்கிட்ட பேர் வாங்கிட்டு இன்னுமே அவள் தன்னால் அவள் பேர் அவளை போய் காரி துப்பிட்டு வருவாள். நான் ஓ மருமகளை சமைக்க மாட்டா வைக்க மாட்டேன்னு சொன்னாலும் அவள் எப்படி சமைச்சிருக்கா பாருன்னு அவளை இப்போ ஆளுகள்லாம் போய் முகரையில் காரி துப்பட்டும். நீ செய்கிற ஒரு வேலை என்ன தெரியுமா? நல்ல முறை சூப்பராக சமைச்சு காமிக்கிற. அதுதான் உனக்கு இருக்க இப்போ முதல் வேலையே. ஆமா ராணி, அவ சொன்ன மாதிரி இருந்துடக்கூடாது. நம்ம சமையல் நல்ல முறையை சமைச்சாவ முகரையில் காரி துப்ப வைக்கல, நம்ம பேரையும் மாற்றிக்கிடணுட்டி. நீ வருத்தப்படாத என்ன, நாங்கள்லாம் கூட இருக்கோம், நீ வருத்தப்படாமல் இரு ராணி.